Hi, hello everyone. This is Staffwise Academy. நம்ம இன்னைக்கு February 8th கான vocabulary words தான் பார்க்க போறோம். So இந்த newspaper vocabulary words பார்த்தலாமா? So எனக்கான first word பாத்தீங்கன்னா வந்து melancholic. Melancholicனா என்னன்னு பாத்தீங்கன்னா sad அப்படினு அர்த்தம். சரியா? ரொம்ப sad, சோகமா இருக்குது. அத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து melancholic அப்படினு சொல்லலாம். ஓகேவா? Next word என்னன்னா verbose. Verboseனா talkative. ரொம்ப வந்து பேசுறது வந்துட்டு இப்போ மெலன்கோலிக்னா சேடு நாட் ஹாப்பின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து சேடு. இப்போ அதுமாரி வெர்போஸ்னா டாக்கட்டிவ் அப்படின்னா வந்து அதிகமாக வந்து பேசக்கூடிய நபரை தான் நம்ம டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் வந்து வெர்போஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டெட்ரிமெண்டல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல். சரியா? காஷன் ஒரு ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லலாம், டெட்ரிமெண்டல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்கியூசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லலாம், பியூட்டிஃபுல். ஒன்று வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒரு அட்மையர்டாக ஒன்றத்தை நம்ம சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோங்கன்னா எக்ஸ்கியூசைட் அப்படின்னு சொல்கிறது வந்து எதுக்குன்னா வந்துட்டு பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாசிட்டர்ன் அப்படின்னா வந்து என்னென்னா குவைட். ஸோ குவைட் அப்படின்னு சொல்கிறது வந்து டாசிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சைலண்ட்டாக இரு அப்படிங்க, அமைதியாக இரு அப்படிங்கிறத வந்து குவைட்னு சொல்லுவோம். அதே வந்து குவைட்டில் 3 விதமான குவைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த Q இது ஒன்று, தென் QUITE அப்படின்னு சொல்லக்கூடிய குவைட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து QUIT அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இது இருக்குது. ஸோ இது வந்து குவிட் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? எதுலேயே வந்து விலகுறது. சரியா? விலகி செல், அதை வந்து குவிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு என்னன்னா மிகவும், அதிகமான அப்படி சொல்கிறதுக்கு தான் வந்து இந்த குவைட். இதே இந்த குவைட் அப்படின்னா வந்து குவைட், ப்ளீஸ் கீப் குவைட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சைலன்ஸ், கீப் குவைட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குவைட். ஓகேவா? வாய முடுங்க, கீப் குவைட், சைலன்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல்லலாம் டீச்சர் சொல்லுவாங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இடி அப்படின்னு வருது. டி வந்து மிகவும், அதிகமான அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறதுக்கான அது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த குவிட்டுங்கிறது விலகு. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? ஸோ இன்னைக்கான February 8th vocabulary words எல்லாமே பார்த்தாச்சு. தேங்க்யூ.